நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இந்த குக்கர்லேயே தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி வத்தல் பொடி எதுவுமே தேவையில்லை. தாளித்து கொட்டுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் சீரகம், நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு கீரையோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதை கீரையோடு சேர்த்தோம்.